So round 1 கான கவுன்சிலிங் வந்து இன்னும் 2 நாள்ல ஸ்டார்ட் பண்ண போகுது. ரவுண்ட் 1 கவுன்சிலிங்ல வந்து அவங்களுக்கு கிடைச்ச ரேங்க்குக்கு டிசர்வ்டு காலேஜ் கிடைக்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். நீங்கள் செய்ய போகிற சின்ன சின்ன பிளண்டர்னால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காலேஜ் கிடைக்காம ஒரு நார்மல் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஸோ அந்த பிளண்டர்லாம் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுக்குறீங்களா, அது வந்து எவ்வளோ இருக்கணும், இவ்வளோ ரேங்க் இருந்தால் இவ்வளோ சாய்ஸஸ் கண்டிப்பாக வைக்கணும் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரில் ஒரு சின்ன பிளண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் தலையெழுத்தே மாறிடும். ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் கரெக்டாக இருக்கணும், அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து எப்படி இருக்க வேண்டும். நீங்கள் நல்ல காலேஜ் எல்லாம் சூஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த சாய்ஸ் ஆர்டர்லாம் கரெக்டாக வச்சுருப்பீங்க. யாரோ ஒருத்தர் இல்லை நீங்களே தெரியாமல் ஒரு சின்ன காலேஜ் நார்மல் காலேஜை வந்து உங்கள் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரில் மேலே கொண்டாந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் தலையெழுத்தே மாறிடும். டைரெக்டாக அந்த காலேஜ் தான் உங்களுக்கு சூஸ் ஆகு, உங்கள் தலையெழுத்தே மாறிடும். அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். முடிஞ்ச வரலும் டாப் காலேஜ் எல்லாம் மேலே வைங்க. அதை எப்படி வைக்கிறது, எப்படி வந்து நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்துட்டிங்க அப்படின்னா கவுன்சிலிங் டேட்ஸ் எல்லாம் அறிவிச்சாச்சு. செவ்வாய்க்கிழமை கவுன்சிலிங் வருது. ரவுண்ட் 1ஓட கட் ஆஃப் எல்லாம் உங்களுக்கு தெரியும். 200 to 179ங்கிறது 39,145 பேர் வந்து கால்ஃபேர் பண்ணியிருக்காங்க. இதில் நார்மலாக வந்து ஒரு 30,000 பேருக்கு வந்து சீட் எடுப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய கணக்கு. மீதி இருக்கவங்க ஹையர் ஸ்டடீஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ இல்லை MBBSஓ இல்லை வேறு ஸ்டடீஸோ போகிறக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 14ஆம் தேதி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். அதோட டிஸ்கஷன் எல்லாமே பார்க்கலாம். கவுன்சிலிங்கில் வந்து 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் கிடைக்கும். ஸோ அலாட்மெண்ட் கிடைச்சதுனே நீங்கள் வந்து அந்த அலாட்மெண்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிப்போர்ட்டிங் டு காலேஜ் ஆர் TFC டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் என்ன சாய்ஸை ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ இதுக்கு எவ்வளோ நாள் அலாட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்க்கு 3 நாள், அலாட்மெண்ட்டுக்கு 1 நாள், கன்ஃபர்மேஷன் ஆஃப் அலாட்மெண்ட்டுக்கு 1 நாள், ரிப்போர்ட்டிங் டு காலேஜுக்கு 5 + 3 days. ஸோ ஹோலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 13 days தான் இருக்குது. ஸோ அதில் ரவுண்ட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 daysங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரலும் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு உங்கள் போர்ட்டலில் உங்கள் லாகின்ல அது ஓப்பன் ஆகிடும். சரி, நீங்கள் லாகின் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த காலேஜில் இந்த கோர்ஸ் வேணும் அப்படிங்கிறத சும்மா பிக் பண்ணுறது தான். நீங்கள் ஒன்றும் டைப் பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா செலக்ட் பண்ணுறது தான். செலக்ஷன் ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து உங்களுக்கு அந்த சீட்ஸ் அவைலபிள் இருந்ததுன்னா சீட் மேட்ரிக்ஸ் வந்து ஆஃப்டர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டா வந்து இன்னும் கொஞ்சம் நாள் வெளியிட்டுருவாங்க. மேபி இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்து வெளியிட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துட்டு என்னென்ன சீட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சீட்ஸுமே இருக்கும். ஸோ நார்மலாக அந்த 179லேருந்து 200 இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லா சீட்ஸுமே காமிக்கும். நீங்கள் எல்லா சீட்ஸுமே வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் எடுத்துக்கலாம். ஆனால் என்னென்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ரேங்க் ஹோல்டர்ஸ் என்னென்ன காலேஜை சூஸ் பண்ணிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான். ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு காலேஜை சூஸ் பண்ணியிருப்பீங்க, அதே காலேஜோட இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரலும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வேலை செஞ்சு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 3 days வந்து 14th to 16th வந்து சாய்ஸ் ஃபில்லிங். அடுத்தது வந்து நீங்கள் வந்து 17th அன்னைக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு வந்துடும். ஸோ அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா அந்த அன்னைக்கிலிருந்து இன்னும் 1 நாள் 18ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அலாட்மெண்ட்டை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணணும். எதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணணும், இல்லை அப்படின்னா அதை வந்து டிக்ளைன் பண்ணணும், இல்லை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்கணும். அது என்னென்ன சாய்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து 19ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த காலேஜ் அக்செப்ட் ஆகிருக்கோ அந்த காலேஜுக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கான ஃபீஸை ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. இப்பயே ஃபீஸை ரெடி பண்ணி வச்சுங்க. அந்த அடுத்த 5 நாளில் உங்களால் ரெடி பண்ண முடியல அப்படின்னா 6ஆவது நாள் போனீங்கன்னா அப்படின்னா அந்த சீட்ஸ் இருக்காது. அந்த சீட் மறுபடியும் வந்து கவுன்சிலிங்கே சரண்டர் பண்ணியிருப்பாங்க. அடுத்த ரவுண்டில் வரவங்களுக்கு அந்த கவுன்சிலிங்கில் அந்த சீட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக அந்த 5 நாளில் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸை ரெடி பண்ணி பெய்ய வச்சுக்கோங்க. ஸோ 23ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ரவுண்ட் 1ல் இருக்கிறவங்க எல்லாருமே காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கணும். ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டேட்டிங் ஆர்டர். இது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. சீட் கிடச்சிட்டா 2 நாள்லேயே போய் ஜாயின் பண்ணிடுங்க. 5ஆவது நாள் வரலும் வெயிட் பண்ணாதீங்க. அடுத்தது வந்து இந்த TFCக்கு வந்து உங்களுக்கு வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 26ஆம் தேதியிலேருந்து TFCக்கு போயிருப்பீங்க அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்து. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 26ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆர்டர் வந்துடும். ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க.
ஸோ இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி தான் இந்த லாகின் பண்ணதோடனே உங்களுக்கு இப்படி தான் பேஜ் வந்திருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நம்பர் ஆஃப் காலேஜஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கிறது உங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் ரேங்க் ஓசி கேட்டகரி எல்லாத்துக்கும் காமன் தான். அதே மாதிரி உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் அந்த காலேஜ் வந்து ஆக்டிவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை சூஸ் பண்ணலாம். ஒருவேளை ஓசியில் சீட்ஸே இல்லைன்னா அங்கே 0ன்னு மார்க் பண்ணியிருப்பாங்க ரெட்டில். உங்களுக்கு சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அது க்ரீனில் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு க்ரீன் கலர் இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் இங்கே இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து சூஸ் ஆகிடும். உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுடைய லிஸ்ட்டில் வந்து வந்துடும். அதை நீங்கள் எப்போ வேணால் அந்த 3 நாளில் எப்போ வேணால் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்துக்கலாம். சரி, 3வது அப்போயே நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒருவேளை ஃப்ரீஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கனாக்கிது அதே வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். அட் எண்ட் ஆஃப் 3rd டே வந்து அதே ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு காலேஜையும் சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஆர்டரில் இந்த நீங்கள் வந்து எப்படி வேணால் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு இது முதல்ல சொன்ன மாதிரி இப்போ சீட்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னா இங்கே 0 காமிக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை என்ன அப்படின்னா ரவுண்ட் 1ல் ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரியிலும் உங்களுக்கு சீட்ஸ் அவைலபிளாக இருக்கிற மாதிரி தான் காமிக்கும். ஏன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாவில் பெருசாக உங்களுக்கு வந்து சீட்ஸ் மூவ்மெண்ட் இல்லை. ஒரு 40 to 50 சீட்ஸ் தான் மொத்தமாகவே போயிருக்கு. அதனால வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா சீட்ஸுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்கு. ஸோ அதில் ரவுண்ட் 1ல் வரவங்களுக்கு இதுதான் ஒரு சிக்கலாக இருக்குது. ஈவன் தோ வந்து உங்களுக்கு வந்து சீட்ஸ் எல்லாமே காமிச்சாலும் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ரேங்க் ஹோல்டர்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அந்த சீட்ஸ் வந்து ரியலாக அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் முடிஞ்ச வரலும் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நம்ம பல வீடியோக்குள்ள சொன்னது என்னென்ன அப்படின்னா இந்த 20% ஆஃப் காலேஜ் வந்து ட்ரீம் காலேஜ் வைங்க, 60% ரியாலிட்டியாக உங்கள் ரேங்க்குக்கு இந்த காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு இருக்குமில்ல, நீங்கள்லாம் அனலைஸ் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதை வைங்க நடுவில். ஒருவேளை இந்த காலேஜெல்லாம் கிடைக்கல அப்படின்னா சேஃபர் ஜோனில் ஒரு 20% ஆஃப் காலேஜை கீழே வைங்க. ஸோ அப்போ தான் சீட் அலாட்மெண்ட் ஆகும். நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாலே வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்லேயே பார்த்துருந்தீங்க அப்படின்னா நிறையா சாய்ஸஸ் வச்சும் ஈவன் தோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சாய்ஸஸ் வச்சும் காலேஜ் கிடைக்காம போயிருக்குது. ஸோ அப்போது நீங்கள் நிறையா சாய்ஸஸ் முடிஞ்ச வரலும் நிறையா சாய்ஸஸ் வைங்க. அந்த ஆர்டரை கரெக்டாக வைங்க. அந்த ஆர்டர் மட்டும் கரெக்டாக வைக்கல அப்படின்னா ஒரு நார்மல் காலேஜை வந்து நடுவில் இது எங்கேயாச்சும் வச்சுருந்தீங்க, உங்களுக்கு தெரியாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் வேற ஒருத்தர் வச்சுருந்தாலும் உங்களுடைய லைஃபே சேஞ்ச் ஆயிடும். அதனால் அந்த ஆர்டர் எப்பவுமே கடைசி நேரத்துலையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி ஆர்டரை வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆர்டர் மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து பாருங்கள் மூவ் அப் அண்ட் டவுன் சொல்லிட்டு இந்த ரைட்டில் இருக்க ரைட்டு கடைசியில் அதில் வந்து நீங்கள் மூவ் அப் அண்ட் கொடுத்து ஆர்டரை வந்து எப்போ வேணால் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ வேணுன்னா அந்த ஆர்டரை டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக ஆர்டரை வேணால் சேர்த்திக்கலாம். ஸோ அந்த 3 நாளில் எல்லாத்தையுமே பண்ணிடுங்க. 3வது நாள் கடைசி நாள் வந்து எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அது யாருமே மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இனிமேல் நம்மளுக்கு ஓகே எல்லாமே ஓகே அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ஃப்ரீஸ் பண்ணாமல் விட்டாக்கிது நடுவில் யாராச்சும் லாகின் பண்ணி பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. எல்லாமே ஓகேங்க, 100 சாய்ஸஸ் எனக்கு 100 கொடுத்த எல்லா சாய்ஸஸும் எனக்கு ஓகே அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நிம்மதியாக இருக்கலாம். வேறு யாரும் மறுபடியும் லாகின் பண்ணி உங்கள் சாய்ஸை வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதனால் வந்து நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வேலை இதுக்கப்புறம் எனக்கு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் தான் வரும். ஸோ எக்ஸாம்பிள் நான் பிஹெச்டி காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சுருக்கேன், எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் தான் வரும். ஃபஸ்ட் ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் ஜாயின். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் உங்கள் லாகின்லேயே இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு போய் காலேஜில் ஃபீஸை கட்டிட்டு ஜாயின் பண்ணிடுறீங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்தது வந்து டிக்ளைன் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். நான் டிக்ளைன் பண்ணிட்டு அடுத்த ரவுண்டுக்கு போயிடுறேன் அப்படிங்கிறது. ஸோ நிறைய பேர் பண்ணுற பிளண்டர் என்ன அப்படின்னா, சார் நான் அடுத்த ரவுண்டில் போனால் எனக்கு நல்ல சீட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. அது என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து கவுன்சிலிங்கோட ப்ரொசீஜரே உங்களுக்கு புரியல அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்த ரவுண்டுக்கு போனீங்கன்னா என்ன, உங்களுக்கு அப்புறம் ஒரு 20,000 பேர் 30,000 பேர் வந்திருந்தாங்க அப்படின்னா நல்ல சீட்ஸ் எல்லாமே போயிருக்கு. அடுத்த ரவுண்டில் என்ன சீட்ஸ் இருக்குது, டயர் 3 காலேஜ் டயர் 4 காலேஜஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்த ரவுண்டு போகிற மென்டாலிட்டியை விட்டுருங்க. அடுத்த ரவுண்டு போனீங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து ரொம்ப நார்மலான காலேஜில் தான் கிடைக்கும். ஸோ அடுத்த ரவுண்டு போகாமல் இந்த ரவுண்ட்லேயே நம்மளுக்கு சீட்ஸ் கிடைக்கிற மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்காக கரெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் மேலே இருக்கிறீங்க கீழே வந்து தான் சீட்ஸ் எடுப்பேன் அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல காலேஜாக கிடைக்காது. நிறைய பேர் இந்த டவுட்டை கேட்குறீங்க, அது புரிஞ்சு கேட்குறீங்களா புரியாமல் கேட்குறீங்களா, நம்ம வீடியோலாம் பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு புரியல. ஸோ அதனால் ரவுண்டு 2க்கு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறதுக்கான சான்ஸே எடுக்காதீங்க. முடிஞ்ச வரல அந்த ரவுண்ட்லேயே சீட்ஸ் எடுக்க பாருங்கள். அந்த அளவுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க. ஒருவேளை எந்த சீட்ஸுமே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடைச்சதுனால பரவாயில்ல, நீங்கள் ஒரு 30 சாய்ஸாக ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 30 சாய்ஸுமே உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ரேங்க் ஹோல்டர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, சீட்ஸே எம்டி ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த சீட்ஸுமே அலர்ட் ஆகாது.
எந்த சீட்ஸுமே அலர்ட் ஆகலை அப்படின்னா என்ன, அடுத்த ரவுண்டுக்கு தான் நீங்கள் போகணும். ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகளை கொண்டாந்து விட்டுறாதீங்க. முடிஞ்ச வரலும் நிறையா சாய்ஸஸ் ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற ரவுண்ட்லேயே உங்களுக்கு காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை பாருங்கள். ஓகேக்கா. ஸோ அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் தான். அந்த 3 ஆப்ஷனும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் ஜாயின். உங்களுக்கு அப்பயே ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் பண்ணதுக்கு கிடைச்சிடும், அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிடுங்க. செகண்ட் ஆப்ஷன் டிக்ளைன் அண்ட் மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட். இந்த பிளண்டரை பண்ணாதீங்க. அதே மாதிரி டிக்ளைன் அண்ட் குவிட். நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நல்ல காலேஜ் இதுக்கு இதே நல்ல காலேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னா டிக்ளைன் அண்ட் குவிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்காம வேறு எந்த ப்ரிஃபரன்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 11வது ப்ரிஃபரன்ஸ் கிடைக்குது அப்படின்னா, நான் மேலே இருக்கிற ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் கிடைக்கலாமா அப்படின்னு ஒரு சாய்ஸ் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடைச்சது தான் வந்து மேலே சாய்ஸே கிடைக்காது அப்படிங்கிறதே ஒன்று இருக்குது. இங்கே 11வது ப்ரிஃபரன்ஸ் கிடைச்சதா மேலே இருக்கிற 10 ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அப்வர்ட் மூவ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷனே இங்கே தான் வருது. அப்போ ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 6 ஆப்ஷன் உங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் 1 அக்செப்ட் அண்ட் ஜாயின். எனக்கு கிடைச்ச இதே வந்து ஓகேங்க நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்பயே அக்செப்ட் பண்ணி அப்பயே ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு 5 நாளில் போய் காலேஜில் ஜாயின் பண்ணிடுங்க. ஒருவேளை எனக்கு மேலே இருக்கிற காலேஜஸ் ஏதாச்சும் கிடைச்சதுன்னா எனக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட் சாய்ஸ் ஆப்ஷன் 2 செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் 2 செலக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற டிஎஃப்சி சென்டரில் போய் ரிப்போர்ட் பண்ணி எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்லேயே இருக்குது. அந்த ஃபீஸை வந்து டிஎஃப்சி சென்டரில் கட்டி ஜாயின் பண்ணிடுங்க. உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே ரெடியாக வச்சிருந்து போய் அங்கே டிஎஃப்சி சென்டரில் கொடுத்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த 2 நாளில் உங்களுக்கு மறுபடியும் யாராச்சும் அப்வர்ட் மூவ்மெண்ட்டோ இல்லை டிக்ளைன் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா அந்த சீட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த மேலே இருக்கிற காலேஜ் ஏதாச்சும் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஓகே, நீங்கள் அந்த காலேஜ் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஒருவேளை அந்த மேலே இருக்கிற காலேஜ் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா ப்ரெசென்ட்டாக எந்த காலேஜ் வச்சுருப்பீங்களோ அந்த காலேஜில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டிஆர்சி சென்டரில் கட்டின பணம் வந்து எந்த காலேஜ் உங்களுக்கு சூஸ் ஆகுதோ அந்த காலேஜுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. அதை பற்றின எந்த ஒரியும் பண்ணாதீங்க. ஆப்ஷன் 3 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு. ஸோ கிடைச்ச சாய்ஸ் எனக்கு வேண்டாம், அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்கு போங்க அப்படின்னா இதுவும் ஒரு சூசைடியல் தாட் தான். இது என்ன அப்படின்னா எனக்கு அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் சீட்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு 20% சான்ஸ் தான். மேபி மியர்லி ஒரு 10% சான்ஸ் தான், 20 சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த சாய்ஸை சூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். டிக்ளைன் பண்ணிவிட்டு அப்வர்ட் மூவ்மெண்ட்டே பண்ணாதீங்க. அதுக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்வர்ட் மூவ்மெண்ட் பண்ணிங்கனால கிடைச்ச காலேஜ் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட்னா இப்போ கிடைச்ச காலேஜ் நல்லாவே இல்லைங்க, முடிஞ்சால் அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்து பாருங்கள், ஏதாச்சும் கிடைச்சதுன்னா வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற நினைக்கிறவங்க வேணால் பண்ணலாம். நீங்கள் அதுக்கும் பேக்கப் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்ஸ் வச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்து போகலாம். ஸோ டிக்ளைன் அண்ட் மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்டுங்கிறது வந்து இதுவுமே தேவையில்லாதது. இந்த ஆப்ஷன் எல்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 தடவை யோசிச்சுட்டு பண்ணுங்க. டிக்ளைன் அண்ட் மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட்னா நெக்ஸ்ட் ரவுண்டில் நல்ல காலேஜாக புதுசாக வந்து ஏதாச்சும் காலேஜ் ஜாயின் பண்ணி நல்ல காலேஜ் கொடுத்து போகிறாங்களா என்ன, இருக்கிற காலேஜை விட மோசமான காலேஜ் தான் பின்னாடி இருக்கிற காலேஜெல்லாம் வரப்போகுது. ஸோ அப்போ முடிஞ்ச வரல இந்த ரவுண்டில் எடுக்க பாருங்க. 4th ஆப்ஷன்லாம் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பிளண்டராக மிஸ்டேக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் வராமல் பார்க்கலாம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்கை கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து டிக்ளைன் அண்ட் குவிட். ஓகே, இந்த காலேஜ் கிடைச்சிருக்குது, இந்த காலேஜோட நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயே நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான அட்வான்ஸ் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி போகிறவங்க வந்து டிக்ளைன் அண்ட் குவிட் பண்ணிவிட்டு கவுன்சிலிங் விட்டு வெளியே வந்ததுக்கான ஆப்ஷன் தான் இது. ஆப்ஷன் 6 வந்து அப்வர்ட் ஆர் மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட். அப்வர்டில் ஏதாச்சும் சீட்ஸ் கிடைக்கிறான்னு பாருங்கள், இல்லை அப்படின்னா மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட் போங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து 6 ஆப்ஷன். ஸோ அதுதான் வந்து நீங்கள் சூஸ் பண்ண போகிறது. தெளிவாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த ஆப்ஷனை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஆப்ஷனை கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்கை கரெக்டாக பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங்கில் பெண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே போச்சு. அப்போ சாய்ஸ் ஃபில்லிங்கை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பல வீடியோவில் பல தடவை சொல்லியாச்சு. மறுபடியும் சொல்கிறேன் என்ன அப்படின்னா அந்த 20% ஆஃப் சாய்ஸ் வந்து நார்மலாக அந்த 190க்கு மேலே 200க்கு மேலே இல்லை இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் ஒரு 50 to 60 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். 195க்கு மேலே இருக்கிறவங்க வந்து ஒரு 20 to 40 பண்ணால் போதும். 190 to 95 இருக்கிறவங்க ஒரு 40 to 50 பண்ணணும். வேற 179லேருந்து 190க்கு மேலே இருக்கிற ரேங்க்ஸ் எல்லாரும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கட் ஆஃப்ல இருக்கிற ரேங்க் ஹோல்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி ஆகணும். மினிமம் ஒரு 60 சாய்ஸ் வச்சு மேக்ஸிமம் ஒரு 100 சாய்ஸஸ் வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கான கரெக்டான காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பண்ணும்போது ஒரு 100 காலேஜை ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 20 காலேஜ் வந்து ட்ரீம் காலேஜ். நம்மகிட்ட இருக்கிற ரேங்கை விட இந்த காலேஜ் எல்லாம் கிடைக்காது, ஆனால் வாய்ப்புகள் இருந்தால் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த காலேஜ் எல்லாம் ஒரு 20 காலேஜை ஃபில் பண்ணிக்கங்க. ரியலிஸ்டிக்காக நம்ம ரேங்க்குக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்கும் அப்படின்னு ரியலிஸ்டிக்காக இருக்கும்ல, அதில் ஒரு 60 காலேஜ் ஃபில் பண்ணிக்கங்க. சேஃபர் ஜோனுக்கு நம்ம காலேஜுக்கெல்லாம் நம்ம ரேங்க்குக்கெல்லாம் இந்த காலேஜ் ஈஸியாக கிடைச்சணும்னு நினைக்கிறீங்களா, அந்த காலேஜ் நல்ல காலேஜாக இருக்கணும்.
ஸோ அந்த காலேஜையும் சேஃபரில் ஒரு 20% எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருந்தால் தான் அந்த கடைசி நாள் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு, அது ஒருவேளை நான் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்குறக்கோ, இல்லை வந்து நான் வந்து சேஃபர் ஜோனில் இருக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கங்க, அப்வர்ட் மூவ்மெண்ட் போங்க அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே அங்கே தான் உருவாக்க முடியும். நீங்கள் தடாபுடியெல்லாம் அடுத்த ரவுண்டுக்கு வந்து நான் நல்ல காலேஜ் எடுத்துக்கலான்னா அப்படின்னா அங்கே நல்ல காலேஜே இருக்காது. அடுத்த ரவுண்டில் நீங்கள் இருக்கிற ரவுண்ட்லேயே வந்து நல்ல காலேஜ் எடுக்க பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம கொடுக்குற பெஸ்ட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம முடிஞ்ச வரையில் ரிப்ளை பண்ணுறோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.